கமலஹாசனின் தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக அவர் பேசும்போது தமிழ் மொழியிலிருந்து தோன்றியதுதான் கன்னடம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு கர்நாடகத்தில் சில அரசியல் தலைவர்கள், அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். ஒரு சிலர் கர்நாடகத்தில் அந்த திரைப்படம் வெளியிடுவதற்கு தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் கன்னட மொழி குறித்த கமலஹாசனின் பேச்சுக்கு நடிகர் சங்கத்தினர் முழு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அவர் ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து கலைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்றும், கன்னட நடிகராக இருந்த ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது அவரை மீட்பதற்காக களத்தில் நின்று அவர் முன்முயற்சிகளை எடுத்தவர் என்றும், அவர் கூறியதற்காக அவரது திரைப்படம் மற்றும் அவர் மீதான அவதூறுகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும், கமலஹாசனுக்கு எதிரான அவதூறுகள் ஏற்கத்தக்கதல்ல என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இன்று அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கமலை ஒரு கருவியாக பயன்படுத்தி கர்நாடகத்தில் உள்ள தமிழக மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி நடைபெறுகிறது என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் கமலஹாசனுக்கு ஆதரவாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவரது தக் லைஃப் திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் வெளியிடுவதற்கான அந்த தடையை எந்த அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்காத சூழ்நிலையில் அவர் திரைப்படம் வெளியாவதற்கு எந்த விதமான இடையூறுகளையும் செய்யக்கூடாது, இது கமலஹாசனுக்கு இணைக்கப்படும் அநீதி என்றும், சுய சிந்தனை பகுத்தறிவு கொண்ட எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் எடுத்துள்ள அந்த அறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.